இன்னைக்கு வந்து வெறும் பாலை வச்சு எப்படி குல்ஃபி ஐஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாலை சூடு பண்ணிக்கணும். நீ சொல்லுமா அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா. பாலை சூடு பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பாலை ஊற்றிக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் ரெடியாக வச்சுக்கோங்க. சொல்லுமா, ஸ்டெப் சொல்லினே பண்ணுமா, நான் சொல்ல வேண்டியதாகுது. அடுத்து அதில் முந்திரி எடுத்துக்கோங்க. முந்திரி எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கை போட்டுக்கோங்க. அடுத்து மூடி வச்சுருங்க. அடுத்து கபோர்டை திறந்து பாதாம் ஒரு கை எடுத்து பாதாம் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. ரெண்டு ஒரு கை. அடுத்து ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் 3 எடுத்துக்கோங்க. அடுத்து அதில் போடுங்க. அடுத்து மிக்ஸி ஜாரை மூடிட்டு மிக்ஸியில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் 5 செகண்ட்ஸ் வந்து அரைச்சிக்கோங்க. யோனா நினிவேக்கு போனாரா? யோனா நினிவேன்னு ஒரு ஊர் இருக்குதா, அந்த அடுத்து அதை அரைச்சிக்கோங்க. அதெல்லாம் இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடணும். பவுடர் ஸ்டேஜில் லைட் கிறிஸ்பியாக வந்துடணும். அடுத்தது ஒரு சைடு ரெடியாகவே வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எடுக்கிற அடுத்து பாதாம் பவுட்ரு எடுத்துக்கோங்க. அதை வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரைச்சதையும் இப்போ பாலில் கொட்டிக்கோங்க. பால் எல்லாமே வந்து அமிதாப்படுறா. அடுத்து என்ன பண்ண போகிற, ஒரு பெரிய இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு கரண்டி. அதை எடுத்து கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் அப்படியே திக்கி ஸ்டேஜ் வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே திக்காயிடும். நீங்கள் அப்படியே கூட விடலாம். அதுவும் 1 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் சர்க்கரை. ஸ்வீட் அதிகமாக வேணா ஒரு டப்பா கொத்திருங்க. 5 ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் 2 ஸ்பூன் போடுங்க, இல்லை 3 ஸ்பூன் போடுங்க. அடுத்தினது நான் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக போடுறதுனால 5 ஸ்பூன் போடுவேன். சர்க்கரை 1 ஸ்பூன் மட்டும் போடாதீங்க, டேஸ்ட்டே வராது. 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை 5 6 போடுங்க, செம்மையாக இருக்கும். சர்க்கரை காலின்னு சர்க்கரை கொட்டிக்கணும். ஒரு பக்கம் பாலும் அங்கே ரெடி ஆகும். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம். வந்தான் என் ஃப்ரெண்டு.
சரி நம்ம ஒரு 10 குல்ஃபி வேலையை போய் தரோம். லவ் வச்சது பாருங்க, அந்த ஆண் அந்த பொண்ணோட மண்டையை கொட்டி எப்படி ஆயிடுச்சு. எத்தனை முட்டை உள்ள? 3 முட்டை. சரி நம்மளுக்கு அது ஃபைட் போட ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்து அது ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு அதை எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் ஒரு குட்டி கிண்ணம் எடுத்துட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குட்டி ஸ்பூனில் 1/2 ஸ்பூனு, ஒரு பிஞ்ச் தான். அப்புறமா ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஒரு சொம்பு ஜஸ்ட் அந்த அது கரையத்துக்கு கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு அதை கலக்கிட்டே இருங்க. கலக்கி விடுங்க. போதுமா? எவ்வளோ நேரமா கலக்குவேன்? திக்னஸ் வர வரைக்கும் கலக்கு. இப்படி தண்ணியா இருக்கக்கூடாது. இரு இப்போ நான் சுகர் ஓகேவா பார்க்க போகிறேன். சுட கொடுக்காத, ஆற்றிட்டு கொடு. சுகர் ஓகேவா? உன் கையில் போடு, நான் கேட்குறேன். இன்னொரு ஸ்பூன் போடலாம். சுகர் பத்தலை, அதான் ஒரு ஸ்பூன் போட்டு சொன்னேன். இன்னும் 2 ஸ்பூன் போடு. அதில் எங்களுக்கு எல்லாம் சுகர் வேணும். ஏமா 1 ஸ்பூன் போடுறேன்? சரி விடு. யாருமா கிண்டுங்க. சுகர் கரையிற இருக்கும், உட்காந்து கிண்டுங்க. இதெல்லாம் திக்காக வரும். அடுத்த வீடியோவில் நன்னாரி சர்பத் எப்படி போடலாம் பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவையும் கொட்டிடுங்க. இதோ கொட்டுறாங்க. நல்லா கலக்கி விட்டு அப்படியே அந்த மிக்ஸ் பண்ண பாலில் ஊற்றிடுங்க. கொட்டிடாப்பா, சூடுப்பா, சும்மா இல்லைப்பா. நீங்கள் கிண்ட பாலோட கலரும் மாறணும். ஒரு பால் பச்சை கலரில். சூடு பட்டுடும். நீ குடிக்கிற ஹேண்டில் சரி கிடையாதுன்ட்டு நவுறா. இவன் கலகிறானா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கோங்க. போதும் விட்டு போ. அது சிம்லேயே வச்சு நல்லா லேசாக ஆடில் வை. கிரேவி டெக்ஸ்சருக்கு வரணும். ஒரு கிரேவி டெக்ஸ்சருக்கு வரணும். ஆற வச்சுட்டு கப்பில் ஊற்றி ஐஸ் குச்சி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா. இப்போ என்ன வேலைன்னா, இப்போ நான் வீடியோ கட் பண்ண போகிறேன். கை வலிக்குது. ஏன்னா இப்போ அடுத்து என்ன பண்ணோம் இப்போயே சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் எங்கள் அம்மா கலக்கிட்டே இருக்காங்களா, அந்த மாதிரி அது ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் கலக்கிட்டே இருங்க. இல்லைனா அப்படியே வச்சா டைம் ஆகும். ஆனால் அந்த திக்கி ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்படியே விட்ருங்க. இல்லை கலக்கிட்டே கூட கலக்கிட்டே இருங்க. நல்லா திக்காக வந்தோடனே ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை கிளாஸ் வேணுமோ அத்தனை கிளாஸ் ஊற்றிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 8 hours ஃப்ரீசரில் வைக்கணும். ஒரு 8 hours 10 hours. நான் வந்து இதை இப்போ செஞ்சுட்டு நாளைக்கு காலையில் தான் சாப்பிட போகிறேன். ஒரு 8 hours 10 hours எவ்வளோ நேரம் வேணால் வச்சுக்கோங்க. ஒரு நாள் கூட வச்சுக்கோங்க. வச்சு சாப்பிட்லுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.